இன்று அறிவாசான் எங்கள் தந்தைக்கு பிறந்த நாள். தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை ஒவ்வொருத்தங்களும் கொண்டாடணும். ஏங்க, நமக்கு பாட்டனெல்லாம் கிடையாதுங்க, நமக்கு தந்தை தான். அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தோட பவழ விழா ஆண்டு கூட இந்த ஆண்டு. திமுகக்கு பல பெருமைகள் இருக்குங்க. அதுல சில பெருமைகள் எனக்கு தெரிஞ்சதை பத்தி பேசலான்னு இருக்கேன். ஒருவேளை தமிழ்நாடு இந்தியா மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு மாநில கட்சின்னு இல்லாம இங்கேயும் தேசிய கட்சி தான் ஆட்சியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமால, திமுக வந்தே தான் தீரும். திமுக வராமலாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவர் தந்தை பெரியார்ல. சரி, அப்போ தந்தை பெரியார் இல்லாம இருந்திருந்தா அப்படின்னு என்ன வச்சுக்கலாமா? எப்படி இருந்திருப்போம் பாருங்க. தோல் சீலை போராட்டங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு தோலுக்கு விதவிதமான சட்டைகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். காலரை தூக்கி விட்டுக்கலாங்க கெத்தா, இதுதாங்க பெரியார்மன் அப்படின்னு. பெரியாரை பத்தி எவ்வளவோ இருக்குங்க. ஒரு ரொம்ப சின்ன சிம்பிளான விஷயத்த மட்டும் சொல்றேன். இது கூட நம்ம தோழர் மதிவதனி சொன்னதுதான். நாமக்கல் கிட்ட நம்ம பெரியாரு அவரோட கேரவன்ல வந்துட்டு இருக்காருங்க. ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லி அந்த ஷட்டரை ஓபன் பண்ணி பயங்கரமா கைத்தட்டி சிரிக்கிறாராமா. ஒன்னும் இல்லைங்க, பெண் குழந்தைங்க பேக் எடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறத பார்க்கும் போதே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இன்னைக்கெல்லாம் பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு. உடனே அவர் என்ன மேல இருந்து பாக்குறாரா, சொர்க்கத்துல இருந்து பாக்குறாரா, கீழே இருந்து பாக்குறாரா அப்படி எல்லாம் கேட்காதீங்க. பெரியாரோட தோல் மேல நின்று சமூகத்தை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கீழே பெரியார் தான் இருக்காரு. அந்த பெரியாரோட வழியில வந்த திமுகவுக்கு இன்னைக்கு பவள விழா ஆண்டு. அந்த திமுக செஞ்ச சாதனைகள் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா பெருசா போய்கிட்டு இருக்கோம். இந்த முந்தானேத்து கொடுத்த தமிழ் புதல்வன் வரைக்கும் அவங்களோட ஸ்கீம் தான். வெறும் இந்த ஸ்கீமை கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் நம்ம ஏன் பேசணும்? அந்தந்த ஸ்கீமு கொடுத்த வெற்றியை பத்தியும் பேசணும்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்தோட கையிலயுமே இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல திமுக இன்னைக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சன் டிவி வர்றதுக்கு முன்னாடி இங்க செய்திகள் எல்லாமே கலைஞருக்கு எதிராகவே தான் இருக்கும். ஏன்னா மொத்த மீடியாவும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் சன் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை பத்தி சொல்றதுக்கே ஒரு மீடியா கிடைச்சது. அந்த வளர்ச்சியோட தொடர்ச்சி தான் பாருங்க. நான் எல்லாம் மீடியால இருக்கேன். இன்னைக்கு சமூக ஊடகங்களோட பங்குங்கிறது ரொம்ப பெருசுங்க. துருவரதின்னு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் நார்த் இந்தியாவுக்கு சமூக ஊடகத்தின் முகமாவே இருக்காரு. அந்த ஒத்த பையன் மொத்த மீடியாவும் பாத்துக்கிறாரு. அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, சமூக ஊடகத்தோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நம்ம அரசு பள்ளிக்குள்ள ஒரு ஆஃப் பைல் உள்ள வந்துட்டான். ஆள்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு தான். அதிகாரிகளும் திராவிட மாடலுக்கு கட்டுப்பட்டவங்களா தான் இருக்கணும். ஆனா இல்ல, நம்ம முதல்வரும் அப்ப தமிழ்நாட்டுல இல்லைங்க. ஓவர் நைட்ல அமெரிக்கால இருந்து நம்ம முதல்வர் நமக்கு செய்தி சொல்றாரு, நம்ம தமிழ்நாட்டோட கல்வி என்னைக்குமே அறிவியல் கல்வியை நோக்கி தான் பயணப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆள்கின்ற அரசு நம்ம அரசு அப்படின்னு யாரும் சும்மா இருக்கல. அப்படி சும்மா இருந்துராத சொல்லி கொடுத்தவர் தான் பின்னாடி போட்டோல இருக்கிறாரு. ஆள்கின்ற அரசுக்கு எதிராதான் நம்ம பேசணும். நமக்கு பேசுறதுக்கு எல்லா சுதந்திரத்தை கொடுத்ததுமே திராவிட மாடல் தான். சிஎம்ஏ ரொம்ப தைரியமா சொல்லிட்டாரு, நடந்துருச்சு, இனி இப்படி நடக்காம நம்ம பாத்துக்கலாம். அடுத்த நாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து நின்னுட்டு ஏன் ஏரியாக்குள்ளேயே வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம பள்ளி கல்வித்துறைய அப்படி சொல்ல வச்சது நம்ம சமூக ஊடகங்கள் தான். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிற எல்லாருமே சமூக ஊடகவியலாளர்கள் தான். சும்மா 4 பேர் 4 விதமா பேசினாங்க அப்படின்னா விட்டோம், உலகம் முழுக்க போச்சுல்ல. எங்க கோயம்புத்தூர்ல ஸ்வீட்டுக்குன்னா 2 விஷயம் ரொம்ப பெருமைங்க. ஒண்ணு, ராகுல் காந்தி வாங்கின ஸ்வீட்டு எந்த அளவுக்கு ஃபயர் ஆச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும் அதை சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா இது ஏன் ஊரு ஏன் ராகுல்னு. ஆனா அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லயே 2 ரோட் ஷோ போச்சு. அதை சீண்டுவார் இல்லாம போயிடுச்சு. சும்மா வந்தாருங்க, ஸ்வீட்டு தான் வாங்கினாரு. அமெரிக்கால இருந்து கேக்குறாங்க எங்களுக்கு எப்ப ஸ்வீட் கொடுக்க போறீங்கன்னு. அன்னைக்கு ராகுல் காந்தி வாங்கின ஸ்வீட் சோற்று கடன் இன்னும் முடியல. அமெரிக்கால இருந்து நம்ம சிஎம் சொல்றாரு, ராகுல் உங்களுக்கு இன்னும் 1 கிலோ ஸ்வீட் பெண்டிங்ல இருக்கு, நான் வாங்கி தரணும் அப்படின்னு. ஏன் இந்த விஷயம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இதுதான் சமூக ஊடகம் அறிவியல் வளர்ச்சி. இந்த அறிவியல் வளர்ச்சியை சமூகத்துக்கு வேண்டி பயன்படுத்திட்டு இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்கிற அரசியல் இருக்குல்லங்க, அது தமிழ்நாட்டுக்கான அரசியல் மட்டும் இல்ல. இந்த போன வாரம் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதே ஸ்வீட்டு தாங்க. ஆனா ஸ்வீட்டு எப்படி கசந்து போச்சு பாத்தீங்களா? ராகுல் ஸ்வீட் வாங்கினா ஸ்வீட் கொண்டாடுன்னு கொண்டாடுறாங்க. அன்னபூர்ணக்கார வாங்கின ஸ்வீட்டை
அவ்வளவு கசப்பாக திட்டி தீத்தோம். நிர்மலா சீதாராமன் நம்மளை பார்த்து எவ்வளவு காரமா பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர் கொடுத்த காரம் பொறை ஏறி நிக்கலன்னு நினைக்கிறேன். எதனால? எல்லாம் சமூக ஊடகம். சரி, இந்த சமூக ஊடகத்தை ஏன் மற்ற மாநிலங்கள் சரியா பயன்படுத்தல? எங்க பெரியார் காலத்துல இருந்து, விடுதலை பத்திரிகையில இருந்து இன்னைக்கு இந்த அறிவியல் வளர்ச்சி வரைக்கும் ஒவ்வொருத்தங்களையும் நாங்க அரசியல் படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். சமூக பங்களிப்போட இருக்கிற அரசியலை நாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நான் வந்திருக்கேன்ல, எனக்கு என்ன பெரிய அரசியல் அறிவு இருக்கா? நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேரும் சமூக ஊடகங்கள்ல அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த பெரியாரி அரசியலை ஏதோ தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிற நாங்க மட்டும் பேசலைங்க. அமெரிக்கால இருக்கிற பிளாக் சி பேசிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருக்கிற பெரியாரின் ஆஸ்திரேலியான ஒரு சேனல் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் புதுசு தாங்க. எப்படி புதுசானோம் தெரியுமா? அருள்மொழி அம்மா, ஓவியா அம்மா, டாக்டர் ஷாலினி, டாக்டர் ஷாபிலா, தோழர் ஸ்ரீவித்யா, தோழர் உமா, தோழர் மணியம்மை, இப்ப எங்க எல்லாத்துக்கும் சிகரமா இருக்கிறவங்க தோழர் மதிவதனி, இன்னும் நிறைய பேரு இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு எல்லாத்தோட பேரும் வரல, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வளர்ச்சியும் வாய்ப்பையும் கொடுத்தது யாரு? திமுக தான். நீங்க வேணா கேட்கலாம், அந்த திமுக என்ன பெரிய சாதனை பண்ணிருச்சு அப்படின்னு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அதே விஷயத்துக்கு நாங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணிருக்கோம்ல, அதுதான் மாற்றம். அதையும் தாண்டி வேண்டாத ஜந்துக்கள் எல்லாம் அதே சமூக ஊடகத்துல வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுறாங்க. காளியம்மாள் அக்கா மாதிரி இருக்கிறவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததும் திராவிடம் தான். ஆனா அக்கா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அக்காவோட முப்பாட்டம் யாருன்னு தெரியல, இப்பாட்டன் பிசிறு தானே. அப்புறம் காளியம்மாள் அக்கா இருக்கிற கட்சியில இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்க கட்சியில போன தடவை 20 டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிப்பாட்டினீங்க. அந்த 20 பேரும் டாக்டரும் இன்ஜினியரும் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டுல. காசு வாங்கிட்டு எதை சித்தாந்தம் பேசுற கட்சியிலேயே ஆளுகளை நிப்பாட்டணும்னா திராவிட மாடல்ல படிச்ச டாக்டரு இன்ஜினியரும் தான் தேவைப்படுறாங்க. அப்படி படிச்சு வந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் அங்க போய் உட்கார்ந்து நாங்களும் எங்க பிள்ளைங்களும் ஆடு மாடு மேய்ச்சே தருவோம் அப்படின்னு நிக்கிறாங்க. திமுக என்ன எந்த சோதனையும் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? முந்தா நேத்து கூட வந்துச்சு. எங்க தலைவர் திருமா மூலியமா தான் வந்துச்சு. அதுவும் சமூக ஊடகங்கள்ல பேசித்தான் சரி பண்ணோம். எங்களுக்கு எதிராக பேசினவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. அதுக்கு காரணமும் இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு தான். இங்க இப்ப இருக்கிற ஊடகங்களுமே நமக்கு பத்தாது. நமக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கான எதிரிகள் நிறைய இருக்காங்க, அங்கங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஊடகத்திலயும் அந்த எதிரிகளோட பலம் அதிகமா தான் இருக்கு. நிறைய பெண்களும் இளைஞர்களும் இந்த சமூக ஊடகத்தை நோக்கி வாங்க. நம்ம பேச வேண்டிய அரசியல் எவ்வளவோ இருக்கு. இந்த 75 கால அரசியல் வெற்றியை பத்தி பேசுறதுக்கே இன்னும் 75 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். அவ்வளவு வெற்றிய கையிலேயே வச்சுட்டு இருக்கிற நம்ம அதை பத்தி பேசாமலே இருக்கோம். திமுகவோட ஆட்சியாலும் கட்சியாலும் பலன் பெற்றவங்க கூட இத பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல. பலன் பெற்ற நீங்களும் வரணும். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக ஊடகத்துக்கு அப்படின்னு ஒரு தனி பிரிவு உருவாக்கி வச்சிருக்கு. அதுல இருந்தும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, குஜராத்ல 1 லட்சம் கோடி கடனை அடைச்சு மேலும் 1 லட்சம் கோடிய உலக வங்கியில டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பொய் எந்த அளவுக்கு பரவிட்டு இருந்தது. நாம் தமிழர் சீமான் கூட போய் பேசிட்டு வந்தாரே. ஒரு பொய்யவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா சமூக ஊடகத்து வழியா அவங்களால நிலைநிறுத்த முடியுதுன்னா உண்மையை பேசுறதுக்கு நமக்கு என்னங்க தயக்கம்? அப்படி என்ன பெரிய உண்மை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எக்ஸாம்பிளா சொல்றேன். குஜராத் ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஸ்டேடியத்துக்கு போற வரைக்கும் கட்டப்பட்டிருந்த அந்த கிரீன் ஷீட் இருக்குல்லங்க, அந்த கிரீன் ஷீட்டும் காம்பவுண்ட் வாலும் எதை மறைச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா தமிழ்நாட்டுல மீனம்பாக்கத்துல இருந்து மாமல்லபுரம் போறாங்க. அதிபர் ஜின்பின்ன விட்டுருங்க, மோடிக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும், நம்ம இந்தியாக்குள்ளதான் இருக்கோமா அப்படின்னு. நான் இந்தியாவை பார்க்கணும் மற்றவங்களுக்கு காமிக்கணும்னா மறைச்சு மட்டும்தானே பண்ணுவோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் திராவிட மாடல் மட்டும்தாங்க. ஏங்க நம்ம எதையுமே மறைக்காம அவ்வளவு உயர்த்தி காமிச்சிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் நமக்கு என்னங்க தயக்கம்? தயக்கத்தை உடைத்து உண்மையை உறக்க சொல்வோம். ரொம்ப புன்னகையாவே சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை புன்னகையோட கொடுத்துக்கிட்டே வாங்க. மீண்டும் ஒரு முறை நம் தந்தை பெரியாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. இம்புட்டும் சொல்லிட்டு வெங்காயம்னு சொல்லாம போயிட முடியுமா? வெங்காயம். நன்றி, வணக்கம்.